Hi everybody, welcome to Hooked on Colors. இன்னைக்கு நம்ம Hooked on Colors-ஓட செரி கீ செயின் DIY கிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் yarn இருக்குது. You can use this for practice. And நம்ம மெயின் செரி பண்ணுறதுக்கு ப்ரீஸ்டார்ட் பண்ண 2 yarns இருக்குது. நம்ம செரியோட ஸ்டெம் and leaf, 3.5 mm hook, keychain ring, crochet needle, stuffing cotton and a stitch marker. So first நம்ம ஒரு ஹூக்கையும் யானையும் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஹூக் இஸ் கெப்ட் இன் பிட்வீன் யோர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் யோர் தம் ஃபிங்கர். நம்மளோட இண்டெக்ஸ்க்கும் தம் ஃபிங்கருக்கும் நடுவில் இப்படி ஹோல்ட் பண்ணுறோம். அண்ட் த்ரெட்டோட டிப் எடுத்து ஃபர்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் ஃபிங்கருக்கு இடையில போட்டு நெக்ஸ்ட் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கருக்குள்ளே போட்டு யூ ஆர் கோயிங் டு ரொட்டேட் இட் ட்வைஸ் அண்ட் ஹோல்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல grip கொடுக்கும். I'll show it again. நம்ம க்ரோஷேயோட yarn எடுத்து ஃபர்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு ரோல் பண்ணி we are going to hold it like this and நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம க்ரோஷேயோட ஸ்டெம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஆல்ரெடி ப்ரீஸ்டார்ட் பண்ண யானுங்கிறதுனால இட் இஸ் கோன் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ நம்ம ஹூக்கை இந்த லாங் டெய்ல் மாதிரி இருக்கிறதுல இன்சர்ட் பண்ணி we are going to tighten this. டைட் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யானை உங்கள் லாஸ்ட் ஃபிங்கரில் இப்படி ரொட்டேட் பண்ணி அண்ட் உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இப்படி ரோல் பண்ணி டைட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஹூக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்து இப்படி ஹூக் மேலே வச்சு அண்ட் இந்த செயின்குள்ளே புல் பண்ண போகிறீங்க. ஸோ yarn over and pull through. Again yarn over and pull through. So yarn over and pull through. நான் ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன். yarn over and pull through the chain. Again yarn over and pull through the chain. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் இந்த yarn over and pull through பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த லென்த் போதும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹூக்கும் யானும் இப்படி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு டு ஜஸ்ட் புல் இட் அவுட். ஸோ நமக்கு இப்படி ஒரு செயின் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இதில் நம்ம எப்படி லீஃப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ப்ரீமேட் லீஃப் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த எண்ட் அதாவது திஸ் ஹெண்டுக்கும் இந்த எண்டையும் நம்ம அந்த செயினில் அட்டாச் பண்ண போகிறோம். I'll show you how. First நம்ம ஹூக் அதாவது இது ஃப்ரண்ட் சைட் அண்ட் திஸ் இஸ் த பேக் சைட். நான் உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட் சைட் நம்மளோட செயின் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பேக் சைட் பார்த்திங்கன்னா க்ளம்ஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் we are going to differentiate between the front and the back. ஸோ நம்ம எப்போவுமே செரிக்கு ஃப்ரண்ட் சைடு வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னா மிடில் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த மிடில் செயின்குள்ளே நம்மளோட ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஸ்டெம்மோட மிடில் பார்ட் தட் இஸ் இந்த பார்ட் இதை வந்து ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இது வழியாக புல் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட் சைட்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த செயினை ஹூக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு we are going to just pull it out.
கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நோ இஷ்யூஸ், ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வில் கெட் இட் லைக் திஸ். அண்ட் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங்லி. தெரியுதுங்களா? லைக் திஸ். And if there is any excess thread, you can cut it off. Next, நம்ம செரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஆல்ரெடி ப்ரீ ஸ்டார்ட் பண்ண யானுங்கிறதுனால நம்ம செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற யானுக்குள்ளே ஹூக்கை விட்டு இதுக்கான டைட் இட். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ரோல் ஆன் பண்ணிடுறீங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ண போகிறோம். தட் இஸ் 1, 2 அண்ட் த தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஹூக் எடுத்து ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over, pull through, and again yarn over and pull through 2 chains. Again அதே சேம் ஸ்டிச்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over, pull through, yarn over and pull through 2 chains. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்டிச்லையும் நம்ம 2 செயின் போட போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over, pull through, yarn over, pull through. Again அதே சேம் ஸ்டிச்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். yarn over, pull through, yarn over, pull through 2 செயின். அண்ட் இந்த ஃபைனல்லையும் அதே தான் பண்ண போகிறோம். இன்சர்ட், yarn over, pull through, yarn over, pull through. திரும்ப சேம் ஸ்டிச்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over, pull through, yarn over and pull through 2 chain. ஸோ நமக்கு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3rd, 4th and 5th ரவுண்ட் இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் 3rd ரவுண்ட் போகிறதுக்கு நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் மார்க்கர் எதுக்குன்னா உங்களோட ரவுண்டை கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3rd ரவுண்ட் எப்படின்னா, ஒரு செயினில் ஒரு ஸ்டிச் அண்ட் செகண்ட் செயினில் 2 ஸ்டிச் போட போகிறோம். அகெயின் ஒரு ஸ்டிச், அடுத்ததில் 2 ஸ்டிச், 1, அகெயின் 2 ஸ்டிச். ஸோ இப்படி தான் நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் ஸ்டிச், yarn over, pull through, yarn over and pull through போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை இதில் இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான இண்டிகேஷனாக இந்த ஸ்டிச் மார்க்கரை இங்கே போடுறோம். ஸோ இந்த ஒரு ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே தட் இஸ் இந்த லாஸ்ட் செயினில் கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டால் நமக்கு 4th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அகெயின் ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம திரும்பி அதே ஸ்டிச்சில் இந்த மார்க்கரை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே நம்ம ஒரு செயின் போட்டாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஒனில் 2 ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இன்சர்ட், yarn over, pull through, yarn over, pull through. திரும்ப அதே ஸ்டிச்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணி yarn over, pull through, yarn over, pull through. 3rd ஸ்டிச்சில் நம்ம ஒரு சிங்கிள் போட போகிறோம். yarn over, pull through and 4th 2 போட போகிறோம். இன்சர்ட், yarn over, pull through.
through, and one more yarn over, pull through. ஸோ இந்த ஃபுல் ரவுண்டை நம்ம இப்படி தான் 1 2 அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் ஸ்டிச்சஸில் போட போகிறோம் டில் ஸ்டிச் மார்க்கர் முன்னாடி இருக்க ஸ்டிச் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4 5 அண்ட் 6 3 ரவுண்டுமே ஒரு செயின்குள்ளே ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ 1 1 1 1 அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒன்லி சிங்கிள் ஸ்டிச் போட போகிறோம் ஒரு செயின்குள்ளே. இந்த மாதிரி 4 5 அண்ட் 6 ரவுண்ட் அப்படி தான் செய்ய போகிறோம். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு going to insert, yarn over, pull through and ஒரு single chain. And நம்ம லாஸ்ட் செயினில் நம்ம ஸ்டிச் மார்க்கரை பின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே போல் yarn over, pull through, yarn over, pull through 2 stitches. நெக்ஸ்ட் செயின்லேயும் அதே தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் 4th ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செயினில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டிச் மார்க்கரை அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸோ நான் 5th ரவுண்ட்லேயும் நம்ம அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். 1 single stitch in 1 chain. So insert, yarn over and pull through. அதே தான் insert, yarn over and pull through. Insert, yarn over, pull through, yarn over, pull through. ஸோ இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம அதை தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 6 போகிறோம். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over, pull through and நம்ம ஸ்டிச் மார்க்கரை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ சேம் தான் 6th ரவுண்டில் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸ்டிச் மார்க்கருக்கு முன்னாடி இருக்க செயின் வரைக்கும். ஸோ இப்போது நம்ம ரவுண்ட் 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்ட் 7 எப்படி பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன சேஞ்சோட, அதாவது ஒரு செயினில் ஒரு ஸ்டிச் அண்ட் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். திரும்ப 4th ஒரு ஸ்டிச், இந்த 5th and 6th சேர்த்து ஒரு ஸ்டிச்சப் பண்ண போகிறோம். I'll tell you how to do. ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ in round 7 ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் ஸ்டிச், ஸ்டிச் மார்க்கை ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம அடுத்த 2 செயின், தட் இஸ் செகண்ட் அண்ட் தேர்டை சேர்த்து ஒரே ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னா முதல்ல நம்ம இந்த செயினோட ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப் அண்ட் இந்த லூப்புக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் இன்சர்ட், அகெயின் இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி yarn over,
2 செயின்குள்ளே விட்டு நம்ம yarn over 2 செயின்ஸில் எடுத்துடுறோம். ஓகேங்களா? ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்டிச், அதுக்கு அடுத்த செயினில் இந்த ஃப்ரண்ட் லூப் மட்டும் 1 2 இந்த லூப்புக்குள்ளே மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் இன்சர்ட், அகெயின் இன்சர்ட், yarn over, pull through, yarn over, pull through. Again next chainல ஒரு ஸ்டிச், அதுக்கு அடுத்ததில் 2. ஸோ 1 அகெயின் 2 எடுத்து இன்சர்ட் பண்ணி 2த்துல வெளியே எடுக்கிறோம். அகெயின் 2த்துல வெளியில் எடுக்கிறோம். அகெயின் சிங்கிள் ஸ்டிச், திரும்பி 2 ஸ்டிச், முதல்ல 1 2 yarn over, pull through 2 stitch, again yarn over, pull through 2 stitch. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம 6th ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 7th ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டஃபிங்ஸ் எடுத்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம 8th ரவுண்ட் பண்ண போகிறோம். 8th ரவுண்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்டிச்சை ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 ஸ்டிச்சை ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நம்மக்கிட்ட 12 செயின்ஸ் இருக்கும். ஸோ 2 2ஆக கம்பைன் பண்ணி நம்ம கடைசியாக முடிக்கும் போது நம்மக்கிட்ட 6 செயின்ஸ் இருக்கும். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1 2 சேர்த்து ஒரு ஸ்டிச்சாக பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம போட்ட ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கரை இன்சர்ட் பண்ணிடுறோம். அகெயின் உங்கள் கையை இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ள, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளோட ஃபில்லிங்ஸ் வெளியில் வராமல் இருக்கு. அகெயின் 1 2 பண்ணி நம்ம புல் த்ரூ பண்ண போகிறோம். அகெயின் புல் த்ரூ, திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 2 yarn over, pull through 2 stitch, yarn over, pull through 1 stitch. Again 1 again 1 2 yarn over, pull through 2 stitch, again pull through 2 stitch. Again yarn over, ரெண்டு செயினில் போட்டுட்டு இந்த மார்க்கர் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு
2 ஸ்டிச், அகெயின் 2 குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி புல் த்ரூ பண்ணிடலாம். டைட்டன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி புல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த பாலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட்டில் இருக்க யானை இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு செரி பால் இஸ் டன். ஸோ இது நம்ம நல்லா டைட்டாக இழுத்துடலாம். இழுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்க ஸ்டிச் மார்க்கரில் இந்த பால் இப்படி யானை உள்ள இன்சர்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரேண்டம் பிளேஸில் இப்படி இன்சர்ட் பண்ணி புல் ஓவர் பண்ணிடலாம். ஸோ இப்படி இழுத்துருச்சு டைட்டன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அழகான ஒரு செடி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் செடியும் பண்ண போகிறோம். ஸோ 2 பால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி 2 செரீஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி லீஃப் அண்ட் செயின் கூட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம செரி முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸ் யான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கோ இன்சைட். நம்மக்கிட்ட இருக்க நீடில் வச்சு இது ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கோ இன்சைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 2 செரீஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்டெம்மை எப்படி நம்ம இந்த செரியோட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெம்முக்கு நம்ம வந்து எக்ஸஸாக ஒரு யான் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்மளோட நீடில் அதில் வந்து இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் புல் த்ரூ பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட இந்த செரியை எடுத்துகிட்டு அதோட டாப் இப்படி டாப்குள்ளார இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா ஒரு சைட் ஆஃப் த ஹூக்கை புல் பண்ணிட போகிறோம். அண்ட் நம்ம இங்கே ஒரு நாட் போட போகிறோம். ஒரு 2 நாட்ஸ் போட்டுக்கலாம், நல்லா செக்யூராக இருக்கிறதுக்கு. போட்டுட்டு நம்ம இந்த எக்ஸஸ் யானை கட் பண்ணிடுவோம். அண்ட் அதையும் அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இன்னொரு சைடையும் அதே மாதிரி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 செரியும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த கீ செயினோட ரிங்கை இதில் அட்டாச் பண்ண போகிறோம், இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டெம்மில். ஸோ இந்த ரிங்கை இன்சர்ட் பண்ணி அண்ட் நம்ம செயினை இதில் போட்டு ஜஸ்ட் we are going to close it. ஸோ இப்போ நம்மளோட செரி கீ செயின் ரெடி. ஸோ இந்த லீஃபை நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் அட்ஜஸ்ட் இட் ஆன் டாப் ஆர் புல் இட் டவுன் டுவர்ட்ஸ் த பாட்டம். ஸோ நம்மளோட செரி கீ செயின் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.